பசங்களா, உங்களுக்கு சீக்கிரம் மசில் பில்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? இந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஜிம் டம்பிள்ஸையும் வெயிட்ஸையும் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. உங்களோட மசில் growth-உம் உங்களோட மசில் டோனும் வேற லெவல்ல இருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நான் ஏகப்பட்ட கார்பரேட் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். கோல்ஸ், ரிவோக், ஸ்லாம், இவ்வளோ ஐடிசி, டி மெரிடியன் எல்லாம் ஒரு மாசம் தங்கிலாம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன் என் பையன் ஷூட்டிங் அப்போ. பட் நான் என்னைக்கெல்லாம் இந்த ஓல்ட் ஸ்கூல் ஜிம்முக்கு வந்து இங்க ஒர்க் அவுட் பண்ணி டயட்ல இருக்கேனோ என்னோட ஃபார்ம் தரமா இருக்கும். ஏன் அப்படின்னா கார்பரேட் ஜிம்ஸ்ல இந்த மாதிரி ஃபுல் ஸ்டீல்ல இருக்கிற டம்பிள்ஸோ வெயிட்ஸோ நம்ம பார்க்க முடியறது இல்ல. நம்ம இப்ப இந்த மாதிரி டம்பிள் எல்லாம் இப்படி பிடிக்கிறப்பவே இந்த தார் படத்துல கிறிஸ் ஹெம்ஸ்வர்த்துக்கு ஷாக் அடிக்கல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு. கையில அந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் அது கொடுக்குற நமக்கு அந்த ஃபோர் ஆர்ம்ஸ் கிரிப்பும் சொல்லவே முடியாது. ஸோ உடனே யாராச்சும் மசில் பில்ட் பண்றீங்க அப்படின்னா பெரிய பெரிய கார்பரேட் ஜிம்ஸ்ல போய் ஒர்க் அவுட் பண்ணணுன்ற மைண்ட் செட்டை விட்டுட்டு இந்த மாதிரி ஓல்டு ஸ்கூல் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், அவங்களோட இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாமே ஓல்ட் ஸ்கூல் ஜிம்ல தான் ஒர்க் அவுட்டே ஆரம்பிச்சிருப்பாங்க. வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்கும். ஜான் ஆப்ரகாமா இருக்கட்டும், சல்மான் கானா இருக்கட்டும், ரித்திக் ரோஷனா இருக்கட்டும், இல்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே விஷாலா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓல்ட் ஸ்கூல் ஜிம்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்றதுக்காக தான் கார்பரேட் ஜிம்ஸ்க்குலாம் போவாங்களே தவிர இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லாமே ஓல்ட் ஸ்கூல் ஜிம் தான். இன்ஃபேக்ட் நானே வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் ஸ்கூல் ஜிம்ல தான் ஆரம்பிச்சேன். ஸோ நீங்களும் தயவு செஞ்சு மசில் பில்ட் பண்றீங்க இனிஷியல் ஸ்டேஜா இருந்துச்சுன்னா கார்பரேட் ஜிம்ஸ்ல சேர்றதை விட்டுட்டு இந்த ஓல்ட் ஸ்கூல் ஜிம்ல இந்த ஃபுல் மெட்டல் உள்ள டம்பிளை பிடிச்சி ட்ரெயின் பண்ணுங்க.